எண்ணிக்கை 11ஆம் அதிகாரம். தபோரா மலி. பின்னர் ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடின பாடுகளைப் பற்றி மக்கள் முறையிட்டனர். ஆண்டவர் அதை கேட்டபோது அவருக்கு சினம் மூண்டது. ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே பற்றி எரிந்தது. பாளையத்தின் கடைக்கோடி பகுதிகள் சிலவற்றை அது எரித்து விட்டது. அப்போது மக்கள் மோசேயிடம் அழுதனர். மோசே ஆண்டவரிடம் மன்றாடவே நெருப்பு அணைந்தது. எனவே அந்த இடத்துக்கு தபோரா என்ற பெயர் ஆயிற்று. ஏனெனில் ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே எரிந்தது. மோசே 70 தலைவர்களை தேர்ந்தெடுத்தல். மேலும் அவர்களிடையே இருந்த பல இன மக்கள் உணவில் பெரும் விருப்பம் கொண்டனர். இஸ்ரேல் மக்களும் மீண்டும் அழுது கூறியது, நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? நாம் எகிப்தில் செலவின்றி உண்டபின் வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஆகியவற்றின் நினைவு வருகிறது. ஆனால் இப்பொழுதோ நம் வலிமை குன்றி போயிற்று. மன்னாவை தவிர வேறெதும் நம் கண்களில் படுவதில்லையே. மன்னா கொத்துமல்லி விதை போன்றும் அதன் தோற்றம் முத்து போன்றும் இருந்தது. மக்கள் வெளியில் சென்று அதை சேகரித்தனர். அரவை கல்லில் அரைத்தனர் அல்லது உரலில் போட்டு இடித்தனர். பானைகளில் அதை வேக வைத்து அதில் அப்பங்கள் செய்தனர். அதன் சுவை எண்ணெயில் செய்த அப்பங்கள் சுவையை ஒத்திருந்தது. இரவில் பாளையத்தின் மேல் பனி விழும்போது மன்னாவும் அதனுடன் விழுந்தது. எல்லா வீடுகளிலும் இருந்த மக்களும் தம் தம் கூடார வாயிலில் இருந்து அழும் குரலை மோசே கேட்டார். ஆண்டவரின் சினம் கொழுந்துவிட்டு எரிந்தது. மோசேக்கும் அது பிடிக்கவில்லை. மோசே ஆண்டவரிடம் கூறியது, உம் அடியானுக்கு ஏன் இந்த கேடு? நீர் எனக்கு கருணை காட்டாமல் இம்மக்களின் எல்லா பழுவையை என்மேல் சுமத்தியது ஏன்? இம்மக்களெல்லாம் நானா கருத்தரித்தேன், நானா இவர்களை பெற்றெடுத்தேன். பால் உண்ணும் குழந்தையை ஏந்தி செல்பவள் போன்று இவர்களை மார்போடு ஏந்தி அவர்கள் மூதாதையருக்கு நான் வாக்களித்திருந்த நாட்டுக்கு கொண்டு செல் என்று நீர் சொல்வானான். இம்மக்கள் அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய இறைச்சிக்கு நான் எங்கு போவேன்? அவர்கள் எனக்கு முன் அழுது, உண்ண எங்களுக்கு இறைச்சி தாரும் என்று கேட்கிறார்களே. நான் தனியாக இம்மக்கள் அனைவரையும் கொண்டு செல்லவே முடியாது. இது எனக்கு மிகு பெருப்பழு. இப்படியே எனக்கு செய்வீரானால் உடனே என்ன கொன்றுவிடும். உன் பார்வையில் எனக்கு தயை கிடைத்தால் இந்த கொடுமையை நான் காணாதிருக்கட்டும். ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரேல் மூப்பரில் 70 பேரை என்னிடம் கூட்டி வா. அவர்கள் மக்கள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியோர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள். அவர்களை சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து வா. அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும். நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன். உன்னில் இருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். நீ மட்டும் சுமக்காதபடி மக்களின் பழுவை அவர்களும் உன்னோடு சேர்த்து தாங்குவார்கள். மக்களிடம் சொல், நாளை உங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இறைச்சி உண்பீர்கள். ஆண்டவரின் செவிகளில் பட நமக்கு உண்ண இறைச்சி யார் தருவார்? எகிப்தில் எங்களுக்கு எவ்வளவோ நன்றாக இருந்தது என்று அழுதிருக்கிறீர்கள். எனவே ஆண்டவர் உங்களுக்கு இறைச்சி தருவார். நீங்கள் உண்பீர்கள். 1 நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் அல்ல. அது உங்கள் மூக்கில் வெளிவந்து உங்களுக்கு திகட்டி போகும் வரை 1 மாதம் முழுதும் உண்பீர்கள். ஏனெனில் உங்களிடையே இருக்கும் ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்கள். ஏன் நாங்கள் எகிப்தில் இருந்து வந்தோம் என்று கூறி அவர் முன் நீங்கள் அழுதிருக்கிறீர்கள். ஆனால் மோசே கூறியது, என்னோடு இருக்கும் காலாட்படையினர் எண்ணிக்கையோ 6 லட்சம். அவர்கள் 1 மாதம் முழுதும் உண்ண அவர்களுக்கு இறைச்சி தருவேன் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும்படி ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அடிக்கப்படுமோ? அல்லது அவர்களுக்கு போதுமான அளவில் கடலில் மீன்களெல்லாம் அவர்களுக்கு பிடித்து சேர்க்கப்படுமோ? ஆண்டவர் மோசேயிடம், ஆண்டவரின் கை குறுகிவிட்டதா? இப்போது எனது வாழ்க்கையின்படியே உங்களுக்கு நடக்குமா இல்லையா என்று பார் என்றார். அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மோதாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான்.
உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டவரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவர் காடைகளை அனுப்புதல். மேலும் ஆண்டவரிடமிருந்து ஒரு காற்று புறப்பட்டு சென்று அது கடலிலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்தது. பாளையத்தின் அருகில் ஒரு புறம் ஒரு நாள் பயண தொலையிலும் மறுபுறம் ஒரு நாள் பயண தொலையிலும் பாளையத்தை சுற்றி தரைக்கு மேல் 2 முழ அளவு உயரத்தில் விழும்படி செய்தது. மக்கள் எழுந்து அந்த பகல் முழுதும் இரவு முழுதும் மறுநாள் பகல் முழுதும் காடைகளை சேர்த்தார்கள். மிக குறைவாக சேர்த்தவன் 10 காலம் அளவு சேர்த்திருந்தான். அதை அவர்கள் பாளையத்தை சுற்றி வெளியே முழுதும் தங்களுக்காக பரப்பி வைத்தார்கள். அவர்கள் விழுங்கும் முன் பற்களிடையில் இறைச்சி இறக்கையிலே ஆண்டவரின் சின மக்களுக்கு எதிராக மூண்டது. ஆண்டவர் மாபெரும் வாதையால் மக்களை சாகடித்தார். ஆகவே அந்த இடத்துக்கு கிப்ரோத்து அத்தாவா என்ற பெயர் வழங்கியது. ஏனெனில் பெருவிருப்பு கொண்டிருந்த மக்களை அவர்கள் அங்கேயே புதைத்து விட்டனர். கிப்ரோத்து அத்தாவிலிருந்து மக்கள் பயணமாகி அசோரத்துக்கு வந்து அங்கே தங்கினர். 12ஆம் அதிகாரம். மிரியாம் தண்டிக்கப்படல். மோசே எத்தியோப்பியா பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பியா பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிக்கும் மானிடராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்துக்கே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைப்பொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவன் தொழுநோயாளியாய் இருக்க கண்டான். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரை, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றான். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளை, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். ஆனால் ஆண்டவர் மோசேயிடம், அவள் தந்தை அவள் முகத்தில் காரி துப்பியிருந்தால் 7 நாட்கள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ? பாளையத்துக்கு புறம்பே அவள் 7 நாட்கள் விலக்கப்பட்டிருக்கட்டும். அதன்பின் மீண்டும் அவள் உள்ளே கொண்டு வரப்படலாம் என்றார். அவ்வாறே மிரியாம் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் மறுபடியும் உள்ளே கொண்டு வரப்படும் வரை மக்கள் தங்கள் பயணத்தை தொடரவில்லை. அதன்பின் மக்கள் அசோரத்திலிருந்து புறப்பட்டு பாரான் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர். 13ஆம் அதிகாரம். உளவாளிகள். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆட்களை அனுப்பு. மூதாதையார் குலம் ஒவ்வொன்றிலிருந்து அவர்கள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார். ஆண்டவர் கட்டளைப்படியே மோசே அவர்களை பாரான் பாலை நிலத்திலிருந்து அனுப்பினார். அந்த ஆட்கள் அனைவரும் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களாக இருந்தார்கள். அவர்களின் பெயர்கள்: ரூபன் குலத்திலிருந்து சக்கூரின் மகன் சமுவா, சிமியோன் குலத்திலிருந்து ஓரியின் மகன் சாபாற்று, யூதா குலத்திலிருந்த எப்னோயின் மகன் காலேபு, இசாக்கார் குலத்திலிருந்த யோசேப்பின் மகன் இகால், எப்ராயிம் குலத்திலிருந்து நூனின் மகன் ஒசையா, பென்யாமின் குலத்திலிருந்து ரபியின் மகன் பல்தி, செபுலோன் குலத்திலிருந்து சோதியின் மகன் காதியேல், யோசேப்பு குலத்திலுள்ள மனாசே குலத்திலிருந்து சூசியின் மகன் காத்தி, தான் குலத்திலிருந்த கெமலியின் மகன் அமியேல், ஆசியர் குலத்திலிருந்து மிக்கேலின் மகன் செதூர்,
நப்தலி குலத்திலிருந்து ஒப்சியின் மகன் நக்பி, காத்து குலத்திலிருந்து மாக்கியின் மகன் கெயிவேல். நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பிய ஆட்களின் பெயர்கள் இவைகளை. மோசே நூனின் மகன் ஓசையாவை யோசுவா என்று பெயரிட்டு அழைத்தான். கானான் நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே அவர்களை அனுப்பினார். அவர் அவர்களிடம், நீங்கள் நெகுபோவுக்கு சென்று அதற்கு அப்பால் மலைநாட்டுக்கு போங்கள். அந்த நாடு எப்படி இருக்கிறது? அங்கு வாழும் மக்கள் வலிமை உள்ளவரா வலிமையற்றவரா? அவர்கள் பலரா சிலரா? அவர்கள் குடியிருக்கும் நாடு வளமையானதா வளமையற்றதா? அவர்கள் தங்கியிருக்கும் நகர்கள் பாளையங்களா கோட்டைகளா? அந்த நாடு செல்வமிக்கதா ஏழ்மையானதா? மரங்கள் அங்கு உண்டா இல்லையா என்று பார்த்து வாருங்கள். துணிவுடன் இருங்கள். அந்நாட்டின் கனிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அது திராட்சையின் முதற்கனி பருவம். அவ்வாறே அவர்கள் போய் சின் பாலை நிலத்திலிருந்து ஆமாத்து நுழைவாயில் அருகில் இருந்த ரகேபு வரையிலும் நாட்டை உளவு பார்த்தனர். அவர்கள் நெகேபினுள் சென்று பின் எப்ரேனுக்கு வந்தனர். அங்கு ஆனாக்கின் வழிமரபினரான அகிமான், சேசாய், தல்மாய் ஆகியோர் இருந்தனர். எகிப்திலுள்ள சோவானிலும் 7 ஆண்டுகளுக்கு முன்னரே எப்ரோன் கட்டப்பட்டிருந்தது. பின்னர் அவர்கள் எசுக்கோல் பள்ளத்தாக்குக்கு வந்தனர். அங்கிருந்து ஒரே குலையாயிருந்த திராட்சை பழங்களின் கிளை ஒன்றை அறுத்தனர். அதை ஒரு தடியில் கட்டி இருவர் சுமந்து வந்தனர். அத்துடன் அவர்கள் மாதுளம் பழங்கள் அத்திப்பழங்கள் சிலவற்றையும் கொண்டு வந்தனர். இந்த இடம் இஸ்ரேல் ஆட்கள் இங்கிருந்து வெட்டிய திராட்சை குலையை முன்னிட்டு எசுக்கோல் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்டது. 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். அவர்கள் பாரான் பாலை நிலத்தில் காதேசில் இருந்து மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர். அவர்களும் முழு மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்தி கொண்டு வந்தனர். நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர். அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம். அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. இதுவே அதன் கனி. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள். நகர்கள் அரண் சூழ்ந்தவை, மிக பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழிமரபினரை நாங்கள் அங்கே கண்டோம். அமலேக்கியர் நெகேபு நாட்டில் வாழ்கின்றனர். இத்தியர், எபூசியா, எமோரியர் ஆகியோர் மலை நாட்டில் வாழ்கின்றனர். கானானியர் கடல் அருகிலும் யோர்தான் ஒட்டியும் வாழ்கின்றனர். காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்து கொள்வோம், ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். ஆனால் அவருடன் சென்றிருந்த ஆட்கள், நாம் அம்மக்களுக்கு எதிராக போக முடியாது, ஏனெனில் அவர்கள் நம்மிலும் வலிமை மிக்கவர்கள் என்றனர். இவ்வாறு அவர்கள் உளவு பார்த்து வந்து நாட்டை பற்றி தவறான தகவலை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்தனர். அவர்கள் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் சென்றிருந்த நாடு தன் குடிமக்களை விழுங்குவதாயிருக்கிறது. அதில் நாங்கள் கண்ட மனிதர் அனைவரும் மிகவும் நெடிய உருவத்தினர். அத்துடன் நெப்திலீமிலிருந்து வருகிற ஆனாக்கின் புதல்வராகிய அரக்கரையும் கண்டோம். எங்கள் பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் போன்றிருந்தோம். அவர்களுக்கு நாங்கள் அவ்வாறே காணப்பட்டோம். 14ஆம் அதிகாரம். மக்களின் முறையீடு. உடனே மக்கள் கூட்டமைப்பு முழுதும் உரத்த குரலில் புலம்பிற்று. மக்கள் அன்றிரவு அழுது கொண்டே இருந்தனர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக முறுமுறுத்தனர். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவர்களிடம், எகிப்து நாட்டில் நாங்கள் இறந்திருந்தால் எவ்வளவோ நலம். இந்த பாலை நிலத்தில் மடிந்திருந்தால் அதுவும் நலமே. வாளுக்கு இரையாகும்படியா ஆண்டவர் எங்களை இந்த நாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். எங்கள் மனைவியரும் குழந்தைகளும் மடியப் போகிறார்கள். நான் எகிப்து நாட்டுக்கு திரும்பி செல்வது நலம் அன்றோ என்றனர். மேலும் அவர்கள் ஒருவர் மற்றவரை நோக்கி, நாம் ஒரு தலைவனை நியமித்து கொண்டு எகிப்துக்கு திரும்பி செல்வோம் என்றனர். உடனே மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் முழுவதற்கும் முன்பாக முகங்குப்புற விழுந்தனர். மேலும் நாட்டை உளவு பார்த்து வந்தவர்களிடையே இருந்து நூன் மகன் யோசுவாவையும் எப்புனே மகன் காலேபும் தங்கள் உடைகளை கிழித்து கொண்டு இஸ்ரேலர் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் கூறியது, உளவு பார்க்கும்படி நாங்கள் கடந்து சென்ற நாடு மிக சிறந்த நாடு. ஆண்டவருக்கு நம்மேல் நல்விருப்பம் ஏற்பட்டால் பாலும் தேனும் வழிந்தோடு இந்த நாட்டினுள் அவர் நம்மை அழைத்து சென்று அதை நமக்கு தருவார். எனவே ஆண்டவருக்கு எதிராக மட்டும் கிளர்ந்தெழாதீர். நாட்டின் மக்களுக்கு அஞ்சாதீர். அவர்கள் நமக்கு இரை ஆவார். அவர்களின் பாதுகாவல் அகன்று போயிற்று. ஆண்டவரோ நம்மோடு இருக்கிறார். அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆனால் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அவர்களை கல்லால் எறியும்படி கூறினர்.
உடனே ஆண்டவரின் மாட்சி சந்திப்பு கூடாரத்தில் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தோன்றியது. மோசே மக்களுக்காக வேண்டுதல் செய்தல். ஆண்டவர் மோசேயிடம், இதுவரை இம்மக்கள் என்னை இழிவுபடுத்துவார்கள். நான் அவர்களுக்கு அடையாளங்கள் தந்தும் எதுவரை இவர்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாதிருப்பார்கள். நான் அவர்களை கொள்ளை நோயால் வதித்து அவர்களை புறக்கணித்து விடுவேன். உன்னையோ அவர்களை விட பெரியதும் வலியதுமான இனமாக்குவேன் என்றார். ஆனால் மோசே ஆண்டவரிடம் கூறியது, அப்போது எகிப்தியர் இதை பற்றி கேள்விப்படுவார்களே. நீர் அவர்களிடம் இருந்துதானே இம்மக்களை ஆற்றலால் கொண்டு வந்தீர். அதோடு இந்த நாட்டு குடிகளிடம் அவர்கள் சொல்லி வைப்பார்கள், ஆண்டவரே, நீர் இம்மக்களிடையே இருக்கிறீர் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஆண்டவரே, நீர் நேர்முகமாய் காணப்படுகிறீர். உமது மேகம் அவர்கள் மேல் நிற்கிறது. பகலில் மேக தூணிலும் இரவில் நெருப்பு தூணிலும் நீர் அவர்களுக்கு முன்னே போகிறீர். நீர் இப்போது இம்மக்களை ஒரு ஆள் என கொன்றுவிட்டால் புகழை கேள்விப்பட்டிருந்த இனத்தவரெல்லாம், ஆண்டவர் இம்மக்களுக்கு வாக்களித்த நாட்டுக்குள் அவர்களை கொண்டு வர இயலாததால் பாலை நிலத்தில் அவர்களை கொன்று போட்டார் என்று சொல்வார்களே. இப்போது உம்மை மன்றாடி கேட்கிறேன். நீர் வாக்களித்தபடி ஆண்டவர் ஆற்றல் சிறப்புறுவதாக. ஆண்டவர் சினங்கொள்ள தாமதிப்பவர், அருளிரக்கம் காட்டுவதில் அளவு கடந்தவர், குற்றங்களையும் குறைகளையும் மன்னிப்பவர், எவ்விதத்திலும் நம்பிக்கை துரோகம் செய்வோரை விட்டு விடாதவர். மூதாதையர் குற்றங்களுக்காக அவர்கள் பிள்ளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை தண்டிப்பவர் என்றும் சொல்லி இருக்கிறீரே. உம்மை மன்றாடி கேட்கிறேன். இம்மக்களின் குற்றங்களை மன்னியும். உம் அருளிரக்கத்தின் பேரளவின்படியும் எகிப்திலிருந்து இதுகாரும் இம்மக்களை நீர் மன்னித்து வந்தது போன்றும் செய்யும். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, உன் வாக்கின்படி நான் மன்னித்து விட்டேன். ஆயினும் உண்மையாகவே என் உயிர் மேல் ஆணை, பூவுலக அனைத்தும் நிறைந்துள்ள ஆண்டவரின் மாட்சியின் மேல் ஆணை, எகிப்திலேயும் பாலை நிலத்திலே என் மாட்சியையும் நான் செய்த அரும் செயல்களையும் கண்டிருந்தும் 10 தடவை மனிதர்கள் என்னை சோதித்து என் குரலுக்கு செவி கொடுக்காததால் இவர்களில் ஒருவர் கூட இவர்கள் மூதாதையருக்கு தருவதாக நான் வாக்களித்திருந்த நாட்டினை காண மாட்டான். என்னை இழிவுபடுத்தி எவனுமே அதை பார்க்க மாட்டான். ஆனால் என் அடியான் காலேபு வேறுபட்ட மனநிலை கொண்டு என்னை முழுமையாக பின்பற்றினான். ஆகவே அவன் சென்று வந்த நாட்டுக்குள் அவனை கொண்டு வருவேன். அவன் தலைமுறையினர் அதனை உடைமையாக்கி கொள்வர். இப்போது அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கில் வாழ்கின்றனர். எனவே நாளைக்கு நீங்கள் செங்கடலுக்கு போகும் வழியே பாலை நிலத்துக்கு திரும்பி செல்லுங்கள். முறையிட்ட மக்களை ஆண்டவர் தண்டித்தல். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் ஆரோனிடமும் கூறியது, இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பினர் எதுவரை எனக்கு எதிராக முறுமுறுப்பர். எனக்கு எதிராக முறுமுறுக்கும் இஸ்ரேல் மக்களின் முறுமுறுப்புகளை நான் கேட்டேன். நீங்கள் அவர்களிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது என் உயிர் மேல் ஆணை, என் செவிகளில் படுமாறு நீங்கள் சொன்னதே நான் உங்களுக்கு செய்வேன். எனக்கு எதிராக முறுமுறுத்த 20 வயதும் அதற்கு மேலே எண்ணப்பட்ட மொத்த தொகையினரான நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும்படி நான் வாக்களித்த நாட்டிற்குள் எப்புன்னே மகன் காலேபையும் நூன் மகன் யோசுவாவையும் தவிர ஒருவருமே வரமாட்டீர்கள். ஆனால் இரையாகிவிடப் போவதாக நீங்கள் கருதிய உங்கள் குழந்தைகளை நான் கொண்டு போய் சேர்ப்பேன். நீங்கள் இழிவாய் எண்ணின நாட்டை அவர்கள் கண்டறிவார்கள். உங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் இப்பாலை நிலத்தில் பிணங்களாக விழுவீர்கள். 40 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகள் இப்பாலை நிலத்தில் அலைந்து திரிவர். உங்கள் நம்பிக்கை துரோகத்திற்காக இப்பாலை நிலத்தில் உங்கள் கடைசி ஆள் பிணமாக விழும் வரை அவர்கள் துன்புறுவர். நீங்கள் நாட்டை உளவு பார்த்த நாட்களின் எண்ணிக்கைப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டாக 40 நாட்களும் 40 ஆண்டுகள் நீங்கள் குற்றப்பழியை சுமப்பீர்கள். என் வெறுப்பையும் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராகிய நானே பேசியுள்ளேன். எனக்கு எதிராக ஒன்று கூடிய இப்பொல்லாத மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் இதை நான் கட்டாயம் செய்து முடிப்பேன். இப்பாலை நிலத்தில் அவர்கள் முற்றிலும் அழிந்தொழிந்து அங்கேயே மடிவார்கள். நாட்டை உளவு பார்க்க மோசே அனுப்பி பின் திரும்பி வந்து நாட்டை பற்றி தவறான அறிக்கையை கொண்டு வந்த மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவருக்கு எதிராக முறுமுறுக்க செய்த ஆட்கள், அதாவது நாட்டை பற்றி தவறான அறிக்கை கொண்டு வந்த ஆட்கள் ஆண்டவர் முன்னிலையில் வாதையால் மாண்டனர். ஆயினும் நாட்டை உளவு பார்க்க சென்றவர்களில் நூன் மகன் யோசுவாவையும் எப்புனே மகன் காலேபும் உயிர் தப்பி வாழ்ந்தனர். நாட்டை கைப்பற்றும் முதல் முயற்சி. மோசே வார்த்தைகளை இஸ்ரேல் மக்கள் எல்லோரிடமும் கூறினார். மக்கள் மிகவும் அழுந்து புலம்பினர். அவர்கள் காலையில் எழுந்து, இதோ நாம் இங்கிருந்து ஆண்டவர் வாக்களித்த இடத்திற்கு ஏறி செல்வோம், நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று சொல்லி
மலை உச்சிகளை நோக்கி சென்றனர். அப்போது மோசே சொன்னது, ஏன் இப்போது ஆண்டவர் கட்டளையை மீறுகிறீர்கள்? அது நடக்கப் போவதில்லை. உங்கள் எதிரிகளால் முறியடிக்கப்படாதபடி நீங்கள் ஏறி செல்ல வேண்டாம். ஆண்டவர் தாம் உங்களிடையே இல்லையே? அங்கே அமலேக்கியரும் கானானியரும் உங்களை எதிர்க்க இருக்கிறார்கள். நீங்கள் வாளால் வெட்டி வீழ்த்தப்படுவீர்கள். ஏனெனில் ஆண்டவரை பின்பற்றுவது நின்று நீங்கள் விலகிவிட்டீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்க மாட்டார். ஆனாலும் அவர்கள் மலை உச்சிகளுக்கு ஏறி செல்ல துணிந்தனர். ஆண்டவரின் உடன்படிக்கையை பேழையோ மோசையோ பாளையத்தை விட்டு புறப்படவே இல்லை. அப்போது அம்மலை நாட்டில் தங்கியிருந்த அமலேக்கியரும் கானானியரும் இறங்கி வந்து அவர்களை முறியடித்து ஓர்மா மட்டும் அவர்களை துரத்தி சென்றனர். 15ஆம் அதிகாரம். பலி பற்றிய சட்டங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் இவ்வாறு சொல், நீங்கள் குடியிருக்க நான் உங்களுக்கு தரும் நாட்டில் வரும்போது மாட்டு மந்தையிலிருந்து அல்லது நாட்டு மந்தையிலிருந்து நெருப்பு பலி ஒன்றை ஆண்டவருக்காக படைப்பாய். அது எரிபலியாகவோ வேறு பலியாகவோ இருக்கும். அது பொருத்தனை நிறைவேற்றதாகவோ தன்னார்வ படையலாகவோ குறிக்கப்பட்ட திருநாளில் செய்வதாகவோ இருக்கும். அது ஆண்டவர் விரும்பத்தக்க நறுமணத்தை ஏற்படுத்தும். அப்போது ஆண்டவருக்கு படையல் கொண்டு வருபவன் உணவு படையலாக 10 மரக்கால் மெல்லிய மாவை 1/4 படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும். எரிபலியோ வேறு பலியோ செலுத்தும் கையில் ஆட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் 1/4 படி திராட்சரசம் என நேர்ம படையல் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டும். ஆட்டுக்கிடாயாக இருந்தால் உணவு படையலாக 10 பங்கு மரக்கால் மிருதுவான மாவை 3 படி எண்ணெயில் பிசைந்து ஆயத்தப்படுத்துவீர்கள். நேர்ம படையலாக நீங்கள் 3 படி திராட்சரசம் படைப்பீர்கள். இது ஆண்டவர் விரும்பும் நறுமணமாயிருக்கும். ஒரு பொருத்தனையை நிறைவேற்ற அல்லது ஆண்டவருக்கு நல்லறவு பலியாக ஒரு காளையை எரிபலியாகவோ வேறு பலியாகவோ நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது அந்த காளையுடன் உணவு படையலாக 10 பங்கு மரக்கால் மெல்லிய மாவை 1/2 படி எண்ணெயில் பிசைந்து படைக்க வேண்டும். நேர்ம படையலாக 1/2 படி திராட்சரசத்தை கொண்டு வர வேண்டும். அது நெருப்பு பலியாகி ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக விளங்கும். காளை, ஆட்டுக்கிடாய், செம்மறிக்குட்டி அல்லது வெள்ளாட்டுக்குட்டி ஒவ்வொன்றுக்கும் இவ்வாறே செய்ய வேண்டும். நீங்கள் ஆயத்தம் செய்யும் எண்ணிக்கையின்படி அவற்றின் எண்ணிக்கைக்கேற்ப ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் இப்படியே செய்வீர்கள். உள்நாட்டவர் அனைவரும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமான நெருப்பு பலியாக இவற்றையும் முறையில் செலுத்த வேண்டும். உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவரோ தலைமுறை தோறும் உங்களோடு இருப்பவரோ ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக நெருப்பு பலி செலுத்த விரும்பினால் அவரும் நீங்கள் செய்கிறபடியே செய்ய வேண்டும். சபையில் உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே விதிமுறையே. உங்கள் தலைமுறை தோறும் என்றுமுள்ள விதிமுறை இதுவே. உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவர் ஆண்டவர் திருமன் உங்களை போன்றே இருப்பார். உங்களுக்கும் உங்களோடு தங்கியிருக்கும் அயல் நாட்டவருக்கும் ஒரே சட்டம், ஒரே நீதி தீர்ப்பு. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நான் உங்களை அழைத்து செல்லும் நாட்டுக்குள் நீங்கள் வந்து அந்நாட்டின் உணவை நீங்கள் உண்ணும்போது ஆண்டவருக்கென உயர்த்தி படைக்கும் படையல் ஒன்றை அர்ப்பணிப்பீர்கள். முதல் பாவிலிருந்து பிசைந்து செய்த ஒரு அடையை நீங்கள் உயர்த்தி படைக்கும் படையலாக அர்ப்பணிக்க வேண்டும். போரடிக்கும் களத்திலிருந்து வரும் படையல் போன்றே அது நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். முதல் மாவிலிருந்து பிசைந்து செய்ததை ஆண்டவருக்கு ஒரு உயர்த்தி படைக்கும் படையலாக உங்கள் தலைமுறை தோறும் கொடுப்பீர்கள். ஆயினும் நீங்கள் ஆண்டவர் மோசேக்கிட்ட இந்த கட்டளையை மீறினால், ஆண்டவர் கட்டளை கொடுத்த நாள் முதல் தலைமுறை தோறும் மோசே வழியாக அவர் கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் மக்கள் கூட்டமைப்புக்கு அறியா பிழையை செய்ததால், முறைப்படி மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் ஆண்டவர் விரும்பும் நறுமணமாக அதன் உணவு படையலோடும் நேர்ம படையலோடும் சேர்த்து ஒரு இளங்காளையை எரிபலியாகவும் ஒரு வெள்ளாட்டுக்கிடாயை பாவம் போக்கும் பலியாகவும் செலுத்த வேண்டும். குரு இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதுமாக பாவக்கழுவாய் நிறைவேற்றுவார். அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள், ஏனெனில் அது ஒரு அறியா பிழை. அவர்கள் தங்கள் படையலை ஆண்டவருக்கு ஒரு நெருப்பு பலியாகவும் தங்கள் அறியா பிழைக்காக ஆண்டவர் முன் பாவம் போக்கும் பலியாகவும் கொண்டு வந்து விட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினில் உள்ள அனைவரும் அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவரும் மன்னிக்கப்படுவார்கள். ஏனெனில் மக்கள் அனைவருமே இந்த அறியா பிழையில் பங்கு கொண்டவர்கள். அறியாமல் ஓர் ஆள் பாவம் செய்தால் அவன் பாவ நீக்க பலியாக 1 வயது வெள்ளாடு ஒன்றை படைக்க வேண்டும். ஒருவன் அறியா பிழை செய்தால் அவனுக்காக
குரு ஆண்டவர் முன் கரை நீக்கம் செய்வான். அவனது அறியா பிழைக்காக அவனுக்கு கரை நீக்கம் செய்யப்படும். அவன் மன்னிக்கப்படுவான். ஒருவன் அறியாமல் செய்யும் எதற்கும் அவன் இஸ்ரேல் மக்களை சார்ந்த உள்நாட்டவனாயின அவர்களிடையே தங்கியிருக்கும் அயல் நாட்டவனாயினும் உங்களிடம் இருக்க வேண்டியது ஒரே சட்டமே. ஆனால் ஒருவன் வேண்டுமென்று எதையும் துணிந்து செய்தால் அவன் உள்நாட்டவனாயினும் உங்களிடையே இருக்கவும் அயல் நாட்டவனாயினும் அவன் ஆண்டவரை ஏளனம் செய்கிறான். அந்த ஆள் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவன் ஆண்டவரின் வாக்கை இழந்து விட்டான். அவன் தம் கட்டளையை மீறிவிட்டான். அந்த ஆள் முற்றிலும் விலக்கி வைக்கப்பட வேண்டும். அவன் குற்றம் அவன் மேலேயே இருக்கும். ஓய்வு நாளை மீறிய மனிதன். இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் ஒரு மனிதன் விறகு பொறுக்கி கொண்டிருந்ததை கண்டனர். அவன் விறகு பொறுக்கியதை கண்டவர்கள் அவனை மோசேயிடம் ஆரோனிடம் மக்கள் கூட்டமைப்பு அனைத்திடம் கூட்டி வந்தனர். அவர்கள் அவனை காவலில் வைத்தனர். ஏனெனில் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாக இல்லை. ஆண்டவர் மோசேயிடம், இந்த மனிதன் கொல்லப்பட வேண்டும். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் பாளையத்துக்கு வெளியே அவனை கல்லால் எறிய வேண்டும் என்றார். மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரும் அவனை பாளையத்துக்கு வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவனை கல்லால் எறிந்தனர். அவனும் செத்தான். தொங்கல்கள் பற்றிய விதிகள். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ பேசு. அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளின் முனைகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்டச் செய். நீங்கள் ஒழுக்கம் கேட்டு நடப்பதற்கு ஏதுவாய் உங்கள் இதயங்களும் உங்கள் கண்களும் விரும்புவதை பின்பற்றாமல் நீங்கள் அவற்றை பார்த்து ஆண்டவர் கட்டளைகள் அனைத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவற்றை செய்திடவே இக்குஞ்சம். அதனால் நீங்கள் என் கட்டளைகளை எல்லாம் நினைவில் கொண்டு அவற்றை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள். உங்களுக்கு கடவுளாய் இருக்கும்படி உங்களை எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆமென். God bless you.